வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். 2026 தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் ஒரு த்ரில்லர் படத்தை விட விறுவிறுப்பா மாறினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி பெருவாரியான இடங்கள்ல ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை நெருங்குது. ஆனா ஆட்சியை பிடிக்க தேவையான அந்த குறிப்பிட்ட நம்பரை எட்டலனா என்ன ஆகும்? இந்த ஒரு சூழல் உருவாகும் போது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள நடக்கிற அந்த சிக்கலான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான செயல்முறைகளை தான் நாம இப்போ டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். தேர்தல் முடிவுகள் ஒரு முட்டுக்கட்டையா நின்றால் திரைக்கு பின்னால் நடக்கிற அந்த அதிரடி அரசியல் நகர்வுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சரி, எந்த ஒரு அரசியல் கணக்கையும் புரிஞ்சுக்க முதல்ல நமக்கு பேசிக் மேக்ஸ் தெரியணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 எம்எல்ஏ சீட் இருக்கு. இதுல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் என்ன தெரியுமா? அதான் 118. குறைஞ்சது 118 உறுப்பினர்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. இந்த நம்பர் தான் ஒருத்தர முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கும் சாவி. இந்த 118 எட்டாத வரைக்கும் எவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இருந்தாலும் சட்டப்படி அவங்களால ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு கற்பனையான சூழ்நிலையை எடுத்துக்குவோம். விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம், அதாவது த.வே.க. 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா வராங்கன்னு வைப்போம். ஆனா அவங்க அந்த மேஜிக் நம்பரான 118 தொடல. இன்னும் ஒரு சில இடங்கள் மட்டுமே அவங்களுக்கு தேவைப்படுது. இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றும் சட்ட சிக்கல்களால அவங்க முதலமைச்சர் பதவியை ஏற்க முடியாத நிலை உருவாகுமா? இந்த கேள்விதான் இப்போ அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய விவாதமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 118 இடங்களை எந்த ஒரு கட்சியும் வாங்கலனா என்ன ஆகும்? அதுதான் நாம தொங்கு சட்டமன்றம் இல்லனா ஹங் அசம்பிளின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ரூல்ஸ் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படும். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதப்போ ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் எப்படி நடக்கும்? இது ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் பிரச்சனை. இந்த சிக்கலை தீர்க்க நம்ம இந்திய அரசியல் அமைப்பு மிக தெளிவான சில விதிகளை வச்சிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த தொங்கு சட்டமன்றம் அமைஞ்ச உடனே சட்டம் 3 முக்கியமான விஷயங்களை செய்ய சொல்லுது. முதலாவது, எந்த கட்சி அதிக சீட்டு வாங்கியிருக்கோ அந்த கட்சியோட தலைவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். ரெண்டாவது, அந்த தலைவர் முதலமைச்சரா பதவி ஏற்பார். மூணாவது, ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள சட்டமன்றத்துல அவர் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இதுல உள்ள சவால்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த மொத்த ப்ராசஸ்லயும் ஒருத்தரோட முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருதான் மாநில ஆளுநர். தொங்கு சட்டமன்றம் உருவாகிற இந்த மாதிரி நேரத்துல ஆளுநரோட முடிவுதான் ஒட்டுமொத்த அரசியல் சூழலையுமே தீர்மானிக்கும். வழக்கமா எந்த கட்சி அதிக சீட் ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சி தலைவரை தான் ஆளுநர் முதல்ல கூப்பிடுவார். இந்த முதல் அழைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அரசியல் சதுரங்கத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் முதலமைச்சரா பதவி ஏத்துக்குவாரு. ஆளுநர் கூப்பிட்ட உடனே அந்த தலைவர் சிஎம் ஆயிட முடியும். ஆனா இது ஒரு தற்காலிகமான அதிகாரம்தான். முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றது ஈஸி, ஆனா அந்த நாற்காலிய தக்க வச்சுக்கிறதுல தான் உண்மையான அரசியல் ஆட்டமே ஒளிஞ்சிருக்கு. இப்படி பதவி ஏத்ததுக்கு அப்புறம் அந்த புது முதலமைச்சருக்கு காத்திருக்கிற மாபெரும் சவால் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட். கொடுத்த டைம்குள்ள அந்த 118 எம்எல்ஏகளும் தனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சட்டமன்ற அரங்கத்துல வாக்கெடுப்பு மூலமா அவர் அதிகாரப்பூர்வமா நிரூபிச்சு ஆகணும். இங்கதான் உண்மையான த்ரில்லரே ஆரம்பமாகுது. இங்கே முதலமைச்சருக்கு முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு வெற்றி பாதை. சில அமைச்சர் பதவிகளையோ இல்ல முக்கிய திட்டங்களையோ வாக்குறுதியா கொடுத்து சின்ன கட்சிகள் சுயேட்சைகளோட ஆதரவை வாங்கி வாக்கெடுப்புல ஜெயிக்கிறது. இன்னொன்னு தோல்வி பாதை. எந்த சின்ன கட்சியும் சப்போர்ட் பண்ணாம இல்லனா மத்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு முதலமைச்சரை தோற்கடிக்கிறது. இதுல எது நடக்குதோ அதுதான் அந்த ஆட்சியோட தலைவிதியை முடிவு பண்ணும். இது ஏதோ கட்சிகளோட விருப்பம் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 164ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பான்மை உள்ள ஒருத்தரை மட்டும்தான் ஆளுநரால தொடர்ந்து முதலமைச்சரா அங்கீகரிக்க முடியும். ஒருவேளை முதலமைச்சரா பதவி ஏத்தவர் நம்பிக்கை வாக்கெடுப்புல தோத்துட்டா உடனே அவர் ராஜினாமா செஞ்சாகணும். ஒரு நிமிஷம் கூட அவரால் சிஎம்மா தொடர முடியாது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருவோம். எந்த ஒரு கட்சியாலையும் ஆட்சி அமைக்க முடியல, யாருக்குமே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு முழுமையான அரசியல் முட்டுக்கட்டை, அதாவது பொலிட்டிக்கல் கிரிட்லாக் வந்தா என்ன ஆகும்? வேற வழியே இல்லாம ஆளுநர் நிலைமையை ஆராய்ஞ்சு குடியரசுத் தலைவருக்கு தன்னோட பரிந்துரையை அனுப்புவார். அதைத் தொடர்ந்து சட்டமன்றம் முடக்கப்பட்டு மாநிலத்துல நேரடி ஆட்சி தொடங்கும். இதைத்தான் நாம சட்டப்பிரிவு 356, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்றோம். எல்லாரும் பயப்படுற இந்த ஆளுநர் ஆட்சி உடனேலாம் வந்துடாது. மாநில அரசாங்கத்தை அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கவே முடியலைங்கிற அந்த இக்கட்டான சூழல்ல வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாதப்போ எடுக்கப்படுற இறுதி ஆயுதம் தான் இது. இத ஆளுநர் ரொம்ப ரொம்ப கவனமா தான் கையாளுவார்.
ஒருவேளை ஆளுநர் ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த மாநில நிர்வாகத்தோட முகமே மாறிடும். முதலமைச்சர் இருக்க மாட்டார், அமைச்சரவைன்னு எந்த அதிகார அமைப்பும் இருக்காது. மாநில சட்டமன்றம் முடக்கப்படும், இல்லனா முழுமையா கலைக்கப்படும். மாநிலத்தோட முழு கண்ட்ரோலும் ஆளுநர் கைக்கு போயிடும். சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளோட உதவியோட ஆளுநரே மாநிலத்தை நேரடியா நிர்வகிப்பார். மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோட அதிகாரம் அங்கே முடிவுக்கு வந்துடும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க ஆட்சி செய்யாம அதிகாரிகள் ஆட்சி செய்யறது ஜனநாயகத்துக்கே முரணானது தானே. அதனால தான் ஆளுநர் பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து எப்படியாவது ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வர தன்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுவார். இது தவிர்க்க முடியாத பட்சத்துல மட்டுமே நடக்கும். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் யதார்த்தம் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த கற்பனை சூழ்நிலையின்படி 100க்கும் மேற்பட்ட சீட்டு வாங்கின ஒரு தனிப்பெரும் கட்சியை ஆளுநரால அவ்வளோ ஈஸியா ஒதுக்கிட முடியாது. இவ்ளோ பெரிய மக்கள் ஆதரவை புறக்கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதிக இடங்கள் ஜெயிச்ச கட்சிக்கு எப்பவுமே அந்த முதல் வாய்ப்பு கிடைக்குது. இங்கே தான் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற கூட்டணிகளோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசாகுது. கடைசியா பார்த்தா இது எல்லாமே அரசியல் ராஜதந்திரம் தாங்க. ஆளுநர் வாய்ப்பு கொடுத்தாலும் அதை சரியா பயன்படுத்தி சின்ன கட்சிகள் சுயேட்சைகளோட ஆதரவை வாங்கி பலத்தை நிரூபிக்கிறதுல தான் ஒரு தலைவரோட உண்மையான திறமையே இருக்கு. வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, யாருக்கு என்ன பதவி, என்ன கொள்கைகள் அப்படிங்கிற அந்த நுட்பமான திரைமுறைவு பேச்சுவார்த்தைகள் தான் சிஎம் நாற்காலியில யாரை உட்கார வைக்க போகுதுன்னு முடிவு செய்யும். இவ்ளோ பெரிய மக்கள் ஆதரவு கிடைச்சும் கொஞ்சம் சீட்டுகளுக்காக ஆட்சி கை நழுவி போறத எந்த தலைவருமே விரும்ப மாட்டார். இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். மக்கள் ஒரு கட்சிக்கு மாபெரும் ஆதரவு கொடுத்து அவங்க தனிப்பெரும் கட்சியா வந்தாலும் ஒரு சில சீட்டுகள் குறையறதால அவங்களால ஆட்சி அமைக்க முடியாம போறது சரியா? மக்களோட ஜனநாயக தீர்ப்பை விட அந்த 118 அப்படிங்கிற அரசியலமைப்பு சட்டத்தோட கணக்கு அதிக முக்கியத்துவம் பெறுதா? இந்த ஒரு பேலன்ஸ் தான் நம்ம ஜனநாயகத்தோட பலமும் அதே சமயம் அதோட பெரிய சவாலும். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.